அரசாங்கம் சட்டங்களை இயற்றுகிறது. ஆனால் எவ்வளவு பேருக்கு சட்டங்கள் இருக்கிறது என்று தெரியும் என்று பார்த்தால் தெரியாது. சில அமைப்புகளை உருவாக்குகிறது. அந்த அமைப்புகள் என்ன என்பதே மக்களுக்கு தெரியாது. இப்பொழுது பேசும்பொழுது சொன்னார்கள் அல்லவா, சிறுபான்மையினருக்கு கடன் கொடுப்பதற்காக ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று. அந்த நிறுவனம் இருக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு அரசாங்கத்தின் பணிகள் தெரிந்தால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் பார்த்தவரை தலைவர் கலைஞர் தொடங்கி அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பணிகளை நிறைவேற்றி வருகிறார் என்றால் எத்தகைய பணிகள் என்று பார்க்க வேண்டும். அதாவது 1959 தஞ்சையில் ஒரு பெரிய சாமி மோட்டார் டிரான்ஸ்போர்ட் என்று ஒரு பேருந்து நிறுவனம் இருந்தது. அவர்களுடைய ஊழியர்களை அவர்கள் சரியாக மதிக்கவில்லை. ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. எஸ்எம்டி போராட்டம் என்பது மிகப்பெரிய போராட்டம் தஞ்சையிலே நடந்தது. கலைஞர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக வந்தவுடன் முதல் வேலையாக பேருந்துகளை எல்லாம் தேசியமயமாக்கிவிட்டார். இனிமேல் அந்த போராட்டம் நடக்காது, நடக்கவில்லை. இப்படி எங்கே பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதற்கு ஒரு நல்ல தீர்வை கண்டு அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுகிற வழக்கம் தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் எல்லாம் நடந்திருக்கிறது. அவர் இங்கே உணவு பிரச்சனை 67, 68 அரிசி பஞ்சம். அந்த நேரத்திலே எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும். கடைகளிலே போய் வாங்கி உணவு சாப்பிட முடியாது. அதற்காக அவர் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலம் எல்லோருக்கும் உணவு கிடைப்பதற்கு வழி செய்தார். அதை கூட நம்முடைய கொள்கையாகவே ஒரு படி அரிசி ₹1 என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தோம். அந்த அளவிலே மக்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் பல நல்ல வழிமுறைகளை திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது. கலைஞர் ஒரு பழக்கம், அவர் பிறந்த நாளை கூட இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல கொண்டாடுவார். அவர் ஒரு பிறந்த நாள் என்ன பண்ணாரு, கை ரிக்ஷா ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வர. இன்னொரு பிறந்த நாள் என்ன பண்ணாரு, கண்ணொளி வழங்கும் திட்டம்னு கொண்டு வந்தார். இன்னொரு பிறந்தநாள் விழாவில் நோயாளிகள் அவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு இடம் கட்டி கொடுத்தார். இப்படி எல்லாவற்றையும் மக்கள் நலன் சார்ந்து இதை செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆட்சி காலத்திலே செய்தார். அதன் தொடர்ச்சியாக அதை அப்படியே அதே வழியில் சற்றும் மாறாமல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இது. ஒரு செய்தியை கேள்விப்பட்டவுடன் அதை எப்படி நிறுத்துவது, ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதை எப்படி நிறுத்துவது என்று சிந்தித்து அதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே ஒரு திட்டத்தை வகுப்பது. இந்த அயலக தமிழர்களுக்கான இந்த நல வாரியம் என்பது தலைவர் கலைஞர் அவர்கள் எண்ணத்தில் உதித்து அது ஒரு அறிவிப்பாக வந்தது. பிறகு 10 வருஷம் அதை பற்றியெல்லாம் பேசிவிட்டார்கள். இந்த கடைசியா பேசும்போது பல விஷயத்தை நீங்களெல்லாம் பேசிட்டீங்கல்ல. ஆனால் இவர் வந்தவுடன் இப்படி ஒரு வாரியத்தை அமைத்து அதன் மூலம் பல வகையிலும் அயலக தமிழர்களுக்கு உதவிட வேண்டும். முதலிலே அவர்கள் தமிழர்களாகவே அங்கே இருக்க வேண்டும், தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும். அயலகத்துக்கு சென்று விட்டதனால் இங்கே சில கதைகளை எல்லாம் சொன்னார்கள். தமிழே எனக்கு தமிழ் தெரியாது என்று சொன்னதையெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் தமிழர்கள் என்கிற அடையாளத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணி அவர்களுக்கெல்லாம் தமிழ் சொல்லிக் கொடுக்கும் முயற்சியையும் தொடர் மேற்கொண்டு வருவது என்பது போற்றுவதற்குரியது. அந்த வகையிலே இந்த நூலின் நோக்கம் என்னவென்றால், அயலகத்திலே வாழ்கிற தமிழர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்று தெரியாது. நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது இந்த அரசாங்கம் எப்படி உதவும் என்று தெரியாது.
ஆனால் இந்த நூலை படித்தவுடன் நமக்காக நம்முடைய நாடு, நம்முடைய மாநிலம், நம்முடைய அரசு நம்மை பாதுகாப்பதற்காக இருக்கிறது, திட்டங்களை வகுத்திருக்கிறது என்பது அவர்களுக்கு போய் சேரும். அந்த வகையிலே இதை தொகுத்து வழங்கிய இசாக் அவர்களுக்கு நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் முதலில் சொன்னதை போல பல சட்டங்கள், பல திட்டங்கள், பல அமைப்புகள் இருக்கிறது. இது நமக்கு இந்த வகையிலே உதவும் என்பது நம்மூரில் வாழ்கிற மக்களுக்கே தெரியாது. அரசாங்கம் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மேம்போக்கான சில விஷயங்கள் தான். ஒரு திருட்டு நடந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் இதை தாண்டி பல உதவிகள் செய்வதற்கு அரசாங்கத்திடம் திட்டம் இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு கடன் உதவி வழங்குவதற்கென்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு கடன் உதவி வழங்குவதற்கென்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. இதுவே தெரியாது ரொம்ப பேருக்கு. எனவே இவற்றையெல்லாம் கொண்டு சேர்க்கும் பணியாக திரு இசாக் அவர்கள் ஆற்றி இருக்கிற இந்த பணி பெரிதும் போற்றுவதற்குரிய. ஏனென்றால் உலகம் முழுவதும் பரவிய முதல் இனம், உலகம் முழுவதும் சென்று வாழ்ந்த முதல் இனம் தமிழினம் தான். இன்றைக்கு தொடங்கியதல்ல. சோழர் காலத்திலேயே கப்பல் கட்டும் வித்தை தெரிந்தவர்கள் தமிழர்கள், சோழ மக்கள். உலகம் முழுவதும் வணிகம் செய்தவர்கள். இங்கிருந்து பட்டு நூல் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டது, விற்பனை செய்யப்பட்டது. தமிழர்களுக்குள்ள பல பெருமைகளை நாமே மறந்து விட்டோம். அதாவது தமிழர்கள்ல இப்ப நமக்கு சில சிக்கல்லாம் இருக்கு. நான் அடிக்கடி ரெண்டு விஷயத்த சொல்லுவேன். இங்க ஒரு இப்பதான் மறுபடியும் மீள்றாங்க பெண்கள். தமிழருடைய வாழ்வியலிலே வேறு ஒரு கலாச்சாரம் புகுந்து பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு அடிமைங்கிற நிலைமை இருந்து இப்பதானே சண்டை போட்டு மீள்றோம். ஆனால் உலகத்திலே ஒரு 7 மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள். கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, அரபு மொழி, ஹீப்ரு மொழி, தமிழ் மொழி, வடமொழி, சீன மொழி. இந்த 7 மொழிகளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பல இலக்கியங்கள் இருந்தன. ஆனால் தமிழிலே மட்டும்தான் 50 பேர் பெண்பார் புலவர்கள் இருந்து இலக்கியம் படைத்திருக்கிறார்கள். வேற எந்த மொழியிலும் ஒரு பெண் கூட கிடையாது. காரணம், அந்த காலத்திலேயே பெண்களுடைய உரிமை, பெண்களுடைய அறிவு மதிக்கப்பட்ட சமுதாயமாக அவர்கள் படித்தவர்களாக, மற்ற புலவர்களைப் போல பெண்களும் படித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு ஔவையார் 2 மன்னர்களுக்கு இடையே தூது போய் ஒரு போரே நிறுத்தின கதையை நாம் பார்த்திருக்கோம்ல. இது தமிழகத்தின் வரலாறு, நம்முடைய பண்பாடு, அனைவரும் சமம். நோக்கம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, தமிழர்களுடைய வாழ்வியல் முறைங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் சொன்ன வாழ்வியல் முறை. அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் தான் நான் சொல்றேன். ஏதோ வள்ளுவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக. இப்படி வாழ்ந்தவர்கள். அந்த காலத்திலேயே உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கும் சென்றவர்கள் தமிழர்கள். எல்லா விஷயத்திலையும் பார்க்கலாம். அந்த கண்ணகி கதையை சொல்லும் போது எனக்கு, சிலப்பதிகாரத்தை சொல்லும் போது எனக்கு ஒரு ஜோக்குவரா நான் சொல்லுவேன். இந்த கோவலனை தவறாக தண்டித்து விட்டான் மன்னன். கண்ணகி போய் நீ தவறு செய்தாய், தேராமண்ணா செப்போதுடையன் என்று போய் திட்டி சண்டை போட்டு தன் மன்னனுடைய தவறை நிரூபித்து மன்னன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இதே வடநாட்டில் நடந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். கோவலம் பணத்தோட சேர்த்து கண்ணகியும் எரிச்சிருப்பாங்க சதிங்கிற பேர்ல. தமிழ்நாட்டில் நடந்ததுனால கண்ணகி நியாயத்தை, நீதியை நிலைப்படுத்த முடிந்தது. வடநாட்டிலே நடந்திருந்தால் கோவலனோடு கண்ணகியும் சேர்த்து எரிச்சிருப்பாங்க. அந்த பண்பாடு வேறு, இந்த பண்பாடு வேறு. நம்முடைய பண்பாடுங்கிறது சமத்துவ பண்பாடு. அதனால்தான் நம்முடைய மக்கள் உலகம் பூராவும் பரவி இருக்கிறார்கள், பெரிய இடங்களில் இருக்கிறார்கள். இங்கே இந்த பக்கத்திலே இந்த
கல்ஃப் ஏரியாவில் போகிறவங்க வந்து கொஞ்சம் சாதாரண வேலைக்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கோ ஐரோப்பாவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் நல்ல ஆற்றல் வாய்ந்தவர்களாக தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய இங்கேயும் தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து அப்படி சொல்லிட முடியாது. பெரிய பொறியாளர்கள் பூரியாளர்கள் எல்லாரும் எல்லா இடத்துலையும் பணியாற்றுகிறார்கள். காரணம் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் நம்முடைய தமிழ் மக்கள் உலகம் பூராவும் பயணித்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய வரலாறு. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக ஒரு வாரியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த 5 ஆண்டுகளிலே தலைவர் கலைஞர் அவர்கள் சிந்தித்திருந்தாலும் அதற்கான அரசாணையை வெளியிட்டிருந்தாலும் உரிய சட்டங்களை உரிய அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டது மு.க. ஸ்டாலின் அரசு. இதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவே ஆண்டுதோறும் அயலக தமிழர் தினம் என்று ஒரு தினத்தை கொண்டாடி பொங்கலுக்கு 2 நாள் முன்னால, அது பொங்கல் தான். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாருன்னா, பொங்கல் தான் நம்முடைய புத்தாண்டு தொடக்கம்னு நினைப்பார். அதில் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முன்னால இதை கொண்டாடி இது நம்முடைய புத்தாண்டின் துவக்கம், புதுவாழ்வு வாழுங்கள், உங்களுக்காக இவ்வளவு சட்டங்கள் இருக்கின்றன, உங்களை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையையும் அளித்து திரும்ப அவர்கள் ஊருக்கு செல்வதற்கு வழி செய்திருக்கிறார் என்றால் ஸ்டாலின் அவர்களை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். அதை மறந்துவிட முடியாது. இந்த அளவுக்கு சிறப்பாக செய்திருக்கிறார் என்பதை தாண்டி இவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை அயல்நாட்டில் வாழும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அரசாங்க அறிவிப்புகளை அறிக்கைகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக எழுதி தந்திருக்கின்ற நம்முடைய இசாக் அவர்களை பாராட்டித்தான் தீர வேண்டும். ஒரு நல்ல செயலை செய்த காரணத்தினால் இந்த நூலை உருவாக்கிய இசாக் அவர்களுக்கு நன்றி சொல்லி அவரை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.